கட்டுநாயக்கா விமான நிலையத்தை அதிர வைத்த 9 சீனர்களின் கைது. 24 மில்லியன் ரூபாய் பெறுமதியான மின்னணு சாதனங்கள் பறிமுதல். உலகளாவிய ரீதியில் நடைபெற்று வரும் இணையவழி கொள்ளையால் சாதாரண மனிதர்களின் வாழ்வே கேள்விக்குறியாகிவிட்டது. மனிதர்களின் நுண் ஆற்றலால் கண்டுபிடிக்கப்பட்ட கணனி வலையமைப்புகள் இன்று மனிதர்களை வேட்டையாடும் வடிவங்களாக மாறியுள்ளன. இணையவழி பொறுமுறையால் பறக்கும் விமானம் முதல் ஏவுகணை வரை கட்டுப்படுத்தலாம் என்று மார்த்தட்டியவர்களுக்கு ஸ்கேம் என்ற போர்வையில் எம்மிடம் இருக்கும் பணத்தை, எம்மிடமுள்ள கடவுச்சொற்களை உடைத்து பணத்தை திருடும் கும்பல் இன்று தலை தூக்கியுள்ளது. இந்த சம்பவம் ஆசிய நாடுகள் மட்டுமன்றி உலகளாவிய ரீதியில் அரங்கேறும் ஒரு திட்டமிட்ட நடவடிக்கை. ஆனால் உலக நாடுகளில் முக அடையாளங்களை கடவுச்சொல்லுக்கு பதிலாக பாவிப்பதில் பெருமளவான மோசடிகள் தடுக்கப்படுகிறது. ஆனால் இலங்கை போன்ற வளர்ந்து வரும் நாடுகளில் இன்று வரை இலக்கங்களையும் ஆங்கில எழுத்துக்களையும் கடவுச்சொற்களாக பயன்படுத்துவதால் இலகுவில் வங்கி அட்டைகளை ஹேக் செய்து கொள்ள முடிகிறது. அவ்வாறு நடப்பதற்கு யார் காரணம்? வங்கிகளிலா நடக்கிறது? அல்லது தவறான பாவனையாளர்கள் என்ற கோணத்தில் விசாரணைகள் முன்னெடுப்பது வழக்கம். ஆனால் பெரும்பாலும் இணையவழி திருட்டாகவே பதியப்படுகிறதே தவிர காரணங்கள் கண்டறியப்படுவதில் தாமதமான நிலையே காணப்படுகிறது. இவ்வாறான நிலையில் நேற்றைய தினம் கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் 9 சீன பிரஜைகள் கைது செய்யப்பட்டனர். சாதாரண பயணிகள் போல வந்த சுற்றுலா பயணிகளை ஏன் கைது செய்தார்கள்? இவர்களின் கைதுக்கான காரணம் என்ன என்று தேடி பார்த்தால், இவர்களை உடற்பரிசோதனை செய்த ஸ்கேனர் இயந்திரம் இவர்களின் உடற்பாகங்களை ரோபோ போல் காட்சிப்படுத்தியது. இதனை பார்த்து அதிர்ந்த அதிகாரிகள் அவர்களை சோதனைக்கு உட்படுத்திய பொழுதுதான் விபரம் வெளிச்சத்துக்கு வந்தது. உடலில் செலோடேப்பின் உதவியுடன் மிகவும் சூட்சுமமான முறையில் 383 கைத்தொலைபேசிகள், 101 லேப்டாப்கள், வைஃபை ரவுட்டர்கள், GPS டிராக்டர்கள் என 24 மில்லியனுக்கும் அதிகமான பொருட்களுடன் விமான நிலையத்தை வந்தடைந்தனர் இந்த சீன பிரஜைகள். இவர்கள் உடலில் ஒட்டப்பட்டுள்ளதுடன் ஏனைய சூட்சுமமான முறையில் ஆடைகளுக்குள்ளும் பயணப்பொதிக்குள்ளும் மறைத்து வைத்த பொருட்கள் ஏராளம். இவர்கள் 9 பேரையும் அதிரடியாக சுங்க திணைக்கள அதிகாரிகள் சோதனையிட்டு இவர்களது பொருட்களை பறிமுதல் செய்ததுடன் விமான நிலைய போலீசாரிடம் இவர்கள் ஒப்படைக்கப்பட்டனர். இந்த சம்பவம் போல் ஒவ்வொரு நாளும் ஒருவர் இருவர் என போதைப் பொருளுடன் வருபவர்கள், வர்ண மீன்களுடன் வருபவர்கள், பெறுமதியான தாவரங்களுடன் வருபவர்கள் என நாளுக்கு நாள் விமான நிலைய கைது பிரிவு பரபரப்பாகவே இருக்கிறது. ஆனால் நேற்று கைது செய்யப்பட்ட 9 சீன நாட்டு பிரஜைகளும் கணனி நிதி மோசடிகளை முன்னெடுப்பதற்காகவே வருகை தந்துள்ளார்கள் என முதற்கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. சரி, இவர்கள் இவ்வாறான ஒரு செயற்பாட்டின் அடிப்படையில் இலங்கை வந்திருக்கிறார்கள் என்று வைத்துக் கொண்டாலும், இணையவழி மூலம் கடவுச்சொற்களை திருடும் வல்லமை படைத்தவர்களுக்கு தெரியவில்லையா? நாம் உடம்பில் எவ்வளவு இலத்திரனியல் உபகரணங்களையும் ஒட்டி கொண்டு செல்கிறோம். நாம் ஒரு வெளிநாட்டு பயணிகள். எம்மை பரிசோதித்தால் பிடிபடுவோம் என்ற எண்ணம் தோன்றவில்லையா? அல்லது கடந்த காலங்களில் இவ்வாறான செயற்பாடுகளில் வெற்றி கண்டவர்களே இன்று மீண்டும் தமது செயற்பாட்டை தொடங்கும் பொழுது பிடிபட்டு விட்டார்களோ தெரியவில்லை. துணிவாக ஒரு நாட்டுக்குள் புகுந்து தமது செயற்பாடுகளை முன்னெடுக்க துணியும் வெளிநாட்டவர்களுக்கு பின்புலத்தில் கட்டாயம் இலங்கையைச் சேர்ந்த நபர்கள் இருந்திருப்பார்கள். அவர்களின் துணையின்றி இவர்கள் இவ்வாறான நிலையில் ஒருபோதும் வந்திருக்க மாட்டார்கள். இதற்கப்பால் இவர்கள் இலங்கையில் எங்கு போகப் போகிறார்கள் என்ற முகவரி விமான நிலைய படிவத்தில் குறிப்பிட்டிருப்பார்கள். இந்த இடத்தை கட்டாயம் போலீஸ் சோதனைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். அண்மையில் 26 பேர் ஒரே இடத்தில் கைது செய்யப்பட்டு பெருமளவான இலத்திரனியல் உபகரணங்கள் கைப்பற்றப்பட்டன. எனவே இவர்களை கைது செய்த சுங்க பிரிவினர் பாராட்டப்பட வேண்டியவர்கள். ஆனால் இவர்களின் கைதுக்கு பின்னால் உள்ள மர்மத்தை நாம் தீர விசாரித்து பார்க்க வேண்டும். கடும் பொருளாதார நெருக்கடியில் இருந்து மீண்டு வரும் இலங்கைக்குள் இவர்களைப் போல் கொள்ளையர்கள் பிரவேசிப்பதால் மக்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாகவே போகிறது. இன்று பலருக்கு தொலைபேசி அழைப்புகளூடாக உங்களுக்கு பரிசு கிடைத்திருக்கிறது, முத்திரை காசை மட்டும் போடுங்கள் என்ற பதிவு, நாங்கள் வங்கியிலிருந்து பேசுகிறோம், உங்கள் தொலைபேசிக்கு OTP இலக்கம் வந்துள்ளது, அதனை எமக்கு அனுப்பி வைக்குமாறும் பல வழிகளில் கொள்ளைகள் இடம்பெற்று வருகிறது. இவற்றை வங்கிகளில் முறையிட போனால் வங்கி ஊழியர்களுக்கே அது புதிதாக இருக்கும்.
இணையவழி குற்ற வழக்கை பதிவு செய்தால் அதனை விசாரணை வலயத்துக்குள் கொண்டு வந்தாலும் கொள்ளை கும்பலை கண்டுபிடிப்பதில் வென்ற வரலாறு இலங்கையில் இல்லை. எனவே கைது செய்யப்பட்ட 9 பேரும் தீவிர விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டு அவர்களை சுற்றியுள்ள வலையமைப்பை இனங்காண வேண்டும். அதன்பின் இவர்களை நாடு கடத்த வேண்டும். நாடு கடத்தும் பொழுது இவர்கள் மீண்டும் இலங்கை வர முடியாதவாறு குடிவரவு மற்றும் குடியகழ்வு பிரிவில் தடை விதிக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் இந்த ஸ்கீம் குற்றங்களை முறியடிக்கலாம். இன்று எமது நாட்டில் இணையவழி குற்றங்களை முறியடிக்க பல்வேறு திட்டங்கள் அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. அந்த திட்டங்கள் சிறப்பாக அமுல்படுத்தப்பட்டால் இணையவழி குற்றங்களுக்கு விரைவில் முற்றுப்புள்ளி வைத்துவிடலாம். அதேபோல் சுற்றுலா விசாவில் நாட்டுக்குள் வரும் வெளிநாட்டவர்களை கண்காணிக்கும் கட்டமைப்பு ஒன்றை அரசு அமுல்படுத்த வேண்டும். இதனாலும் பல மோசடிகளை தவிர்த்துக் கொள்ளலாம். என்னதான் பாதுகாப்பு கட்டமைப்பு இருந்தாலும் மக்களாகிய நாம் பாதுகாப்புடன் செயற்பட வேண்டும். வங்கி வைப்புகளை முறையாக கையாளும் திறன் எமக்கிருக்க வேண்டும். இணையவழி ஊடாக இந்த பண பரிமாற்றத்தை நிகழ்த்தும் பொழுது அதற்கான பொறிமுறைகளை சீராக கையாள வேண்டும். அதேபோல் தெரியாத அழைப்புகள் அல்லது லிங்குகள் வரும் பட்சத்தில் அதனை தவிர்த்துவிட்டு நகர்வது நல்லம்.